friends, welcome back to the another Christmas episode of Gilgal Kids. இந்த கில்கால் கிட்ஸ் எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். Now it's almost the end of the year. ஸோ நம்ம எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோட நம்ம வீடுகள் எல்லாம் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த கிறிஸ்மஸ்ன்னு கேட்டாலே எல்லோரும் வந்து கேரல்ஸ், கேக்ஸ், சாக்லேட்ஸ்னு ரொம்ப நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இந்த நம்ம கில்கால் கிட்ஸ் எபிசோடை நம்ம ஒரு சின்ன ப்ரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரேயர் பண்ணலாமா? கண்ணை மூடிக்கோங்க. மகா கிருபையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளிலும் இந்த சிறு பிள்ளைகளோடு கூட இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக பாடல்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, கதைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது, எல்லா வேளைகளிலும் அந்த பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாய் உம்முடைய பிறப்பை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படியாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிள்ளைகளை நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கில்கால் கிட்ஸ் எபிசோடும் உங்கள் கூட சேர்ந்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் சாங்ஸ், டான்ஸ், அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி அண்ட் ஆக்டிவிட்டியோட நம்ம இந்த கில்கால் கிட்ஸ் எபிசோடை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது கிறிஸ்மஸை எதுக்காக கொண்டாடுறோம்? ஹூ இஸ் த ரீசன் ஃபார் த சீசன்? இந்த சீசனோட ரீசன்றதே நம்ம ஜீசஸ் தான். ஸோ நம்ம இந்த கில்கால் கிட்ஸோட தலைப்பு என்னது? The reason for the season is Jesus. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடை நம்ம சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஸோ அடுத்து தான் நீங்கள் ஆவலை கேட்குற அந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் ஜீசஸோட பர்த்தை பற்றி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து கேட்குறீங்களா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபேஸை பார்த்தா நீங்கள் மகிழ்ச்சியா இல்லையே. எல்லாரும் இப்படி சிரிப்பீங்களா? ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையில் இருக்கோம். என்ன பண்டிகை இப்போ? எஸ். ஓ, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆஹா, சரி. நம்ம இப்போ வந்து கிறிஸ்மஸ் பண்டிகையில் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்மஸ் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சரி, இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸை பற்றி அதனுடைய ஸ்டோரியை சின்னதாக உங்களுக்கு புரியும்படியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ நம்ம ஒரு ஊரை பார்த்து நம்ம போக போகிறோம், சரியா? எல்லாரும் கலிலேயா ஒரு அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் நாசரேத் என்கிற ஊர், சரியா? அங்கே ஒரு பாட்டி. அந்த பாட்டிக்கு பேர் என்னது? நான் சொல்லித்தரேன். மரியாள், சரியா? இந்த மரியாளுங்கிற இந்த பாட்டி, அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ரொம்ப நல்ல ஒரு பாட்டி. என்ன, ரொம்ப நல்ல பாட்டி. திடீர்னு ஒரு நாள் விங்ஸ் வச்சுட்டு ஒரு வெளிச்சத்தோடு ஒரு உருவம் வந்து அவங்க முன்னாடி நிக்குது. இப்போ உங்க முன்ன அதே மாதிரி ஒரு உருவம் வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயந்துருவோம்ல. ஆனா அதே மாதிரிதான் இவங்களும் பயந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்தது யாருன்னு தெரியுமா? தேவதூதன், சரியா? அந்த இடத்துல தேவனுடைய தூதன் வந்து மரியாளை பார்க்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ மரியாளை பார்க்க வந்துட்டு என்ன மரியாள் இடத்துல சொல்றாங்கன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசு என்று பெயரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாள் பாட்டி இடத்துல சொல்றாங்க. அந்த டைம்ல என்னன்னா, இவங்களுக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் மாதிரி யோசேப்பு என்கிற ஒரு தாத்தாயோட அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல இவங்க கர்ப்பவதி ஆகுறாங்க. இது அந்த யோசேப்பு தாத்தா அவங்க கேள்விப்படும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசேப்பு தாத்தா கேட்கும்போது, அது தேவனுடைய ஆவியினால என்னுடைய வயிற்றுல குழந்தை உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரியாள் பாட்டி சொல்றாங்க. அப்போ இந்த யோசேப்பு தாத்தாவுக்கு ஒரே குழப்பம். அப்போ சரி, இந்த மரியாள் பாட்டி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த யோசேப்பு தாத்தா ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன ஐடியா பண்றாங்கன்னா, சரி நம்ம அவங்கள்ட்ட சொல்லாம நம்ம மெதுவா அவங்கள்ட்ட இருந்து விலகிடலாம், அவங்கள கல்யாணம் பண்ண வேண்டாம், அவங்கள விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அங்கேயும் அந்த தேவதூதன் யோசேப்பு தாத்தாவை பார்க்க வர்றாரு. நீ பயப்படாத, அவளுடைய வயத்துல உருவாகி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவரு தேவதூதன் சொல்றாரு. அப்போ இவரும் அதை ஒத்துக்கிட்டு எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அங்க அந்த நேரத்தில் ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா, அந்த காலகட்டங்களில் ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா ஒரு கட்டளை எடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, குடிமதிப்பு எழுதுவதற்கு எல்லாரும் உங்க ஊர்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய மரியாள் பாட்டியும் யோசேப்பு தாத்தாவும் அவங்களுடைய சொந்த ஊரான பெத்லஹேமுக்கு அவங்க போறாங்க. அந்த சூழ்நிலையில அவங்க போய் கொண்டு அங்க உள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சு எல்லாம் வரும்போது என்ன நடக்குது? இந்த மரியாள் பாட்டிக்கு பிரசவ வலி வருது. அப்போ அவங்க நல்லா கஷ்டப்படுறாங்க, வயிறு வலி எடுக்குது, ரொம்ப துடிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த யோசேப்பு தாத்தா என்ன பண்றாரு, எல்லா இடத்துலயும் போய் கேட்குறாங்க, வீட்டில் எங்களுக்கு கொஞ்சம் இடம் தர்றீங்களா, என்னுடைய மனைவி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு இடத்துலையும் யாருமே இடம் கொடுக்கல. ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனா ஒரு இடம் அவங்களுக்கு தென்பட்டது. ஒரு மாட்டு கொட்டடையில அந்த மாட்டுக்கு புல்லெல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கு தண்ணி கொடுக்க எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்துல
அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அவங்களுக்கு கிடச்சி. அந்த இடத்துல அவங்க போகிறாங்க. போகும்போது அந்த இடத்துல நம்ம ஏசப்பா பிறக்கிறார். ஏசப்பாவை அவர் பிறந்து அந்த இடத்துல படுக்க வைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த பாட்டிக்கும் தாத்தாக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படி? ரொம்ப சந்தோஷம். அடுத்து இதுலயும் இன்னும் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. நம்ம சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் ராஜாவை பார்க்கறதுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா, ராஜாவை பார்த்து கேட்குறாங்க, இங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்குன்னு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவரு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இங்க யாருமே அப்படி பிறக்கல அப்படின்னு சொல்லும்போது சாஸ்திரிகள் சொல்றாங்க, கிழக்குல அவருடைய நட்சத்திரத்தை நாங்க கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரசர் பிறந்தது உண்மை, ஆனா அவர் எங்கேயோ பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, ராஜா தானே பிறக்க போறது, அதனால அரண்மனையில தான் பிறந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அரண்மனையில போய் பார்த்தாங்க. ஆனா அரண்மனையில இல்ல. ஆனா உண்மையான இயேசு ராஜா எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவில் பெத்லகேம்ல அவர் பிறந்தாரு. அப்போ இந்த சாஸ்திரிகள் அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு போகணும். அவங்க அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போறாங்க. யாரை ஃபாலோ பண்ணி போறது? அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது யாரு? நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது அந்த மாட்டுக்கொட்டைக்கு பக்கத்துல அந்த நட்சத்திரம் நிக்குது. அப்போ உள்ள போய் பார்க்குறாங்க, அங்க யார் இருக்கிறாரு? ஏசப்பா இருக்கிறாங்க. ஏசப்பாவை பார்த்தாங்க. ஏசப்பாவிட்ட அவங்க மரியாள் பாட்டியையும் யோசேப்பு தாத்தாயையும் அவங்க வாழ்த்துனாங்க. அதுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்ன மேய்ப்பர்கள் வயல்வெளியில அவங்க மேய்ந்து கொண்டிருந்தாங்க. மேய்ப்பர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஆடு மாடு மேய்த்து கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல தேவனுடைய தூதன் இயேசு இப்படி பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டி அங்க போறாங்க. அங்க போனது உடனே இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, அந்த தங்கமான இயேசுவுக்கு பொன்னை பரிசா கொடுக்கறாங்க, தூப வர்க்கத்தை பரிசா கொடுக்கறாங்க, வெள்ளை போலத்தை பரிசா கொடுக்கறாங்க. என்னெல்லாம் கொடுத்தாங்க? பொன், வெள்ளை போலம், தூப வர்க்கம், இப்படி 3 பரிசுகளை அவங்க கொடுத்தாங்க. இந்த தேவன் நமக்காக ஒரு ஏழ்மையான ஒரு கோலத்தில் அவர் பிறந்தார். அவர் எப்படி பிறந்திருக்க வேண்டியது? ராஜாவாக. ஆனா ஒரு ஏழ்மையாக, தாழ்மையாக அவர் ஒரு மாட்டு கொட்டடையில் அவர் பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லி தர்ற ஒரு காரியம் என்னன்னா குட்டீஸ், ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார் இல்ல, அந்த ஏசப்பா நம்ம இருதயத்திலையும் பிறக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. யாரெல்லாம் உங்க இருதயத்தை ஏசப்பாட்ட கொடுக்க ஆசைப்படுறீங்க? யாரெல்லாம் கொடுக்க ஆசைப்படுறீங்க? நம்ம எல்லாரும் இந்த கிறிஸ்மஸை நம்ம சந்தோஷமாக, இந்த பண்டிகை காலத்தை சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும். எல்லாரும் ஐக்கியமா இருக்கணும். நம்ம ஆண்டவர் ஏசப்பா நமக்கு எப்படி தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாரோ அதே மாதிரி தாழ்மையா நம்ம இருக்கணும். ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பண்டிகையாக நம்ம ஏசப்பா நமக்கு மாற்றி தருவார். நம்ம கேட்ட இந்த ஸ்டோரி நம்முடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். எப்படி ஏசப்பா நமக்காக தாழ்மையாக அவர் இந்த இடத்துல உலகத்தில் பிறந்தாரோ அதே போல் நம்ம தாழ்த்தி இந்த உலகத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஃபன் ஆக்டிவிட்டி செஷன். கிறிஸ்மஸ் டைமில் என்ன சூப்பரான ஆக்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பிளஸ்ஸி அக்கா கொண்டு வராங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட்லேயே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறீங்கல்ல? ஏன்னா டிசம்பர் மாதம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான மாதம்.
ஏன்னு சொல்லுங்கள், எதுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய gift கிடைக்கும், நீங்கள் நிறைய பேருக்கு gift கொடுப்பீங்க, இன்னும் உங்கள் ரிலேஷன் கூட எல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மற்றவங்க கிட்ட எல்லார்கிட்டேயும் நீங்கள் அதிகமாக என்ன காட்டுவீங்க? அன்பு காட்டுவீங்க. அதனால தான் இந்த மாதம்னாலே, இந்த கிறிஸ்மஸ் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான மாதம். அதுவும் கிறிஸ்து பிறப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் தான் உலகம் முழுவதுமே என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே கொண்டாடுறாங்க. உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுகிற ஒரு கொண்டாட்டம் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு. ஆனால் இது வந்து ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்லை, நம்ம ஏசப்பா வந்து நமக்காக செய்த தியாகம், அவருடைய அன்பு, அவருடைய நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே நினைவு கூறக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் வந்து ஒரு ஸ்பெஷலான மாதம். என்னென்னா, நம்ம உள்ளத்தில் ஏசப்பா வந்து நம்ம எல்லாருடைய உள்ளத்துலையுமே என்ன செஞ்சுருக்காங்க? பிறந்திருக்காங்க. இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். இந்த கிறிஸ்து பிறப்பை நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாட போகிறீங்க? நம்ம ஏசப்பா வந்து நமக்கு காட்டி தந்த அந்த அன்பு, அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதையும் நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளும் அதை கடைபிடிக்க போகிறோம். நம்ம மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேணும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இன்னும் நம்ம அம்மா அப்பா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கூடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நம்முடைய அன்பை வந்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். இதுதான் கிறிஸ்மஸ். நீங்கள் கூட இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அந்த என்ஜாய் பண்ணுற டைமில் நம்ம ஒரு ஃபன் கிராஃப்ட் பண்ணி நம்ம அந்த கிறிஸ்மஸ் நாளை என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க எல்லாரும் நம்ம பார்க்கலாம்.
மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்களா? நீங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. கிறிஸ்மஸ்னாலே பலரோட நினைப்பு என்ன இருக்கும்? கேரல்ஸ் போகலாம், சாண்டா கிளாஸை பார்க்கலாம், கிஃப்ட்ஸ் கிடைக்கும், கேக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதை விட நம்ம இன்னும் அதிகமாக யோசித்தோன்னா, அதை விட இன்னும் நம்ம பெருசாக ஒரு கிஃப்ட் நம்ம லைஃப்பில் என்ன கிடச்சிதுன்னா ஜீசஸ் தான். ஜீசஸ் தான் நம்ம இந்த சீசனோட ரீசனும், நம்மளுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டும். நம்மளுக்கு இந்த கிறிஸ்மஸ் சீசனை நம்ம எப்படி மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலான்னு பார்க்கும்போது, கிறிஸ்மஸ் இஸ் த சீசன் ஆஃப் மியூச்சுவல் என்கரேஜ்மெண்ட். இந்த சீசன் மட்டும் இல்லை, எப்போவுமே ஜீசஸ் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம் எல்லாருக்குள்ளே வந்துச்சு. அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் என்கரேஜ்மெண்ட்டும் உங்களுக்குள்ளே இருக்கணும். மற்றவங்களை நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து அப்லிஃப்ட் பண்ணணும். கிறிஸ்மஸ் இஸ் அ சீசன் ஆஃப் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். இந்த சீசன் இருக்கனால நம்ம எல்லாருமே சந்தோஷத்தோடு இருக்கோம், யூனிட்டியாக இருக்கோம். அதே மாதிரி நம்ம நிறைய பேரை போய் சந்தித்து அவங்களுக்கும் நம்ம இந்த ஹாப்பினஸ் அண்ட் ஜாயை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். ஜீசஸ் இந்த உலகத்தில் பிறந்ததுனால நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்காகவும் ஏசப்பா இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்திருக்காரு. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வெளிச்சமை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் எபிசோடில் சூப்பரான ஒரு குவிஸ் ஆஃப் த டே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி குவிஸ் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பண்ண அந்த சூப்பரான பிளஸ்ஸியாக்க பண்ண ஆக்டிவிட்டியை நீங்கள் எல்லோரும் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுங்க. அனுப்பி கொடுக்குறவங்களுக்கு எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் காத்துக்கிட்டே இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் எபிசோடை நம்ம வைண்ட் அப் பண்ண டைம் ஆயிடுச்சு. இந்த எபிசோடை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி லெட் தம் பி ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிறிஸ்மஸ் எபிசோடை நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? என்ன குட்டீஸ், இன்றைக்கி நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக கிறிஸ்மஸை பற்றி நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க. அது எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அது எதுக்காக அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையும் இன்றைக்கோட என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இனியும் டெய்லி உங்கள் வீட்டில் இயேசு சுவாமி எனக்காக பிறந்தாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களும் சொல்லி கொடுத்த எல்லா காரியத்தையும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணி இந்த நேரத்தை முடிக்கலாமா? கண்ணை முடிக்கோங்க, ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த கிறிஸ்துவ பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கிற இந்த நாளில் பாடல்கள் மூலமாய், உம்முடைய வார்த்தையின் மூலமாய், ஆண்டவரே சில ஆக்டிவிட்டீஸ் மூலமாய் கிறிஸ்துவ பிறப்பு எவ்வளவு மகிழ்ச்சியானது, இந்த உலகிற்கு எவ்வளவு தேவையானது, அதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறோம் சுவாமி. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு பாடல்களையும் இந்த பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தில் எழுதி வைத்து தொடர்ந்து தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதை பிடித்து கொண்டு ஓடவும், கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதோடு கூட அல்லாமல் அவர்கள் மற்றவர்களுக்கும் போய் அவைகளை சொல்லவும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க மூலமாக அவங்க குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் நீர் தந்து வழி நடத்துங்க. இந்த கிறிஸ்மஸ் ஒவ்வொரு வீட்டிலையும் மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்மஸாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் சீசனை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர். பாய்.